இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிராண்ட் நேம் நேச்சுரல்ஸ் இந்த மாதிரி லாட் ஆஃப் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு. ஃபேஷியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேச்சுரல் ஃபேஷியல்ஸ் பண்ணுவோம், ட்ரை ஃப்ரூட் பண்ணுவோம், ஃப்ரூட் பண்ணுவோம், அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்து நிறைய பேர் வந்தாங்க. அண்ட் நிறைய இன்விடேஷன்ஸ், கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுப்போம். அது பார்த்திங்கன்னா அது சலூன்லேயே அது ஒரு மாதிரி நியூ கான்செப்ட் மாதிரி இருந்தது. சலூனுக்கு மார்க்கெட் பண்ணி இந்த வவுச்சர்ஸ் கொடுத்து அதெல்லாம் பண்ணும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் அதை பற்றி பேசியெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ தென் ஒரு நாள் பார்த்தா சலூன் இருக்குது, நான் இருக்கேன், ஸ்டாஃப் இருக்குது, ஒரு ஃபியூ ஸ்டாஃப் இருக்காங்க. பட் அவங்க தான் பேங்க்ஸ் were not willing to fund. நிறைய சொல்லுவாங்க women entrepreneurs loan எல்லாம் இருக்குது ரெடி அப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அது அந்த நம்பிக்கையில் நம்மளுக்கும் கிடச்சிரும்னு பார்த்தோம். பட் அப்போ வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதில் அது மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது. பட் அதெல்லாமும் கடந்து எப்படியோ ஆரம்பிச்சிட்டோம். அந்த காலத்தில் வர ப்ரைடு நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ நம்ம கமெண்ட் பண்ணிப்போம். எனக்கே அப்படி தான் இருக்குது. அவங்க போட்டதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பார்த்தா அவங்கள்ட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, போய் கழுவுற அளவுக்கு இருந்தது. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து பிரைட் கிளியர்லி நோஸ் வாட் ஷி வாண்ட்ஸ். என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு அந்த பிராண்டோட தே வில் கம் அண்ட் டெல் யூ, யூ நோ ஐ வாண்ட் திஸ் ஷேட். இந்த அழகுத்துறையில் சாதித்து கொண்டு இருக்கும், இன்னும் சாதிக்க போகிற ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி தான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். மிஸ்ஸஸ் வீணா குமாரவேல். நேச்சுரல்ஸ் வீணா அப்படின்னா எல்லாருக்கும் டக்குன்னு தெரிஞ்சிடும், ஓ இவங்களா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த துறை எப்போத்துலேருந்து இந்த பயணத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க? நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நமக்கான ஒரு தனித்துவம் வேணும்னு நினச்சி இதை ஆரம்பிச்சிங்களா, இல்லை இதில் உங்களுக்கு பேஷனா? நான் இது ஆரம்பித்தது ஒரு 20 years பேக்குங்க. அப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். பசங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்வேஸ் வாண்டட், இப்போ காலேஜ்லேருந்தே நான் காமர்ஸ் பண்ணேன். ஸோ அப்போலேருந்தே எதுனா பிஸ்னஸ் பண்ணணும்னு. ஏன்னா ஒர்க்குக்கு போகிற ஓகே காமர்ஸ் பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன அக்கௌண்டன்ட் வேலை தான் போக முடியும். ஸோ ஐ வாண்டட் டு டூ சம் பிஸ்னஸ் ஆன் மை ஓன், சம் ஸ்மால் பிஸ்னஸ் ஆன் மை ஓன். அது எப்பயுமே அந்த இது இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃப்ரம் ஹோம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மாலர் ஸ்பேஸில் ஆரம்பிக்கணுன்னா இட் வாஸ் லைக் இதர் பொத்தீக் மாதிரி பண்ணலாம். அதர்வைஸ் இட் வாஸ் அ ப்ளே ஸ்கூல், பிகாஸ் ப்ளே ஸ்கூல்லாம் அப்போ வந்து வாஸ் கேச்சிங் ஆன். அண்ட் பியூட்டி சலூன்ஸ் அஃப்கோர்ஸ். பியூட்டி பார்லர் எதுக்கு ஆப்ட் பண்ணோன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு நல்ல சலூன்ஸே இருக்காது. பார்த்திங்கன்னா சின்னது வீட்டுக்கிட்ட இருக்க நெய்பர்ஹுட் சலூன்ஸ்க்கு தான் நம்ம போவோம். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போல்லாம் அது இந்த கான்செப்டே வந்து அப்போ வந்து ஒரு பெரிய லெவலில் இல்லைல்ல. அப்போ பார்லருக்கு போகிறதே ஒரு தப்புன்னு பார்ப்பாங்க. அப்போல்லாம் போய் ஆக்ட்ரஸஸ் இல்லை அந்த ஃபீல்டில், அந்த மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க தான் போவாங்க. அண்ட் போகிறோன்னு சொன்னாவே அது தப்பு, வீட்லேயே திட்டுவாங்க, எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லுவாங்க, மூஞ்சி கெட்டுடும், எதனா நீங்கள் போட்டு எதனா ஆகிடும், அப்படியே தானே பேசுவாங்க. ஸோ அதனால் அப்போ உங்களுக்கு நிறைய சலூன்ஸே கிடையாது. அண்ட் போனாலும் அது சின்ன இடமா இருக்கும், எல்லாமே ஒரே இடத்துல பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் பண்ணுமா அங்கேயே தான் இருக்கும், உங்களுக்கு தனித்தனி அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் தாஜ் மாதிரி உங்களுக்கு அப்போ பார்த்திங்கன்னா 5 star ஹோட்டலில் இருக்கும். அண்ட் ஸ்பெஷலி நான் தாஜ்ன்னு சொன்னது எனக்கு அங்கே போய் பழகியிருக்கோம். ஸோ அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும். நீங்கள் திடீர்னு நினச்சிட்டு இன்றைக்கி போகணுன்னா போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டு போகணும். நீங்கள் அப்படியே யூ கே நாட் வாக் இன் டு அ பிளேஸ் லைக் தட். நீங்கள் யூ ஹேவ் டு பி வெல் ட்ரெஸ்ட் டு கோ இன்சைட். அப்போ தான் நமக்கு சர்வீஸ் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. அது ஒரு மைண்ட் செட். ஆமாம், ஹோட்டலில் போனோன்னா நீங்கள். ஸோ அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ அப்போ தென் வி தாட் வை நாட் ஹாவ் அ ஸ்டாண்டலோன் சலூன் வேர் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸும் இங்கே கொடுத்து கஸ்டமருக்கு அஃபோர்டபுளாக பண்ணலான்ற எண்ணத்தில் தான் வி ஸ்டார்டட் திஸ் அப்போது 20 years பேக். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது எந்த ஏரியா சூஸ் பண்ணீங்க? அண்ட் உங்களோட ஃபஸ்ட்டு சலூன் ஸ்டார்ட் பண்ணதோட இது ஞாபகம் இருக்கா? லைக் ஆமாம், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது நுங்கம்பாக்கம் காதர்னவாஸ்கான் ரோட் சென்னையில். ஏன்னா அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹை ப்ரொஃபைல் நுங்கம்பாக்கம் இஸ் ஆல்வேஸ் சென்டர் ஆஃப் த சிட்டி, ப்ளஸ் காதர்னவாஸ்கான் ரோட் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் ஸ்ட்ரீட் மாதிரி. உங்களுக்கு எல்லா நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கும் இட் இஸ் மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ். ஸோ நினச்சோம் சரி அதுதான் பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட், பிகாஸ் உங்களுக்கு அப்போ தானே அந்த கைண்ட் ஆஃப் ப்ரொஃபைல் ஆஃப் கஸ்டமர்ஸும் வருவாங்கன்றதுனால அங்கே தான் ஒரு இண்டிவிஜுவல் பங்களாவில் வி ஸ்டார்டட்.
அண்ட் அண்ட் தாஜும் பக்கத்தில் உங்களுக்கு அந்த ஸோ உங்களுக்கு கஸ்டமர்ஸ் who want to come here அவங்களுக்கு ஈஸியராக இருக்கும்ன்றதுக்கு தான் we started there. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அது கிடைச்ச வரவேற்பு எப்படி இருந்தது மேம்? ஏன்னா வீட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா வழக்கமாக நம்ம லேடிஸ் வந்து வீட்டிலேருந்தே குழந்தையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலி பண்ணால் ஒரு சாரீ பிஸ்னஸ் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம யோசிக்கும்பொழுது நீங்கள் வந்து நான் வந்து ஒரு சலூன் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னும்பொழுது வீட்டில் யாரும் எதுவும் சொல்லலையா? ஓகே, விமன் ஆரம்பிக்கும் போது பியூட்டி பார்லர் அண்ட் விமன் கொஞ்சம் ரிலேட்டட் சப்ஜெக்ட் தானே, பியூட்டி அண்ட் விமன். ஸோ அது அவ்வளோ ஆமாம், அது ஒன்றும் அவ்வளோ பற்றி இதாக இல்லை. பட் ஹஸ்பண்டும் ஜாயின் பண்ணும்போது அப்போ வந்து சொன்னாங்க எதுக்கு அவங்க பண்ணுறாங்க அதோட இருக்கட்டும், நீங்களும் எதுக்கு வரீங்கன்ற மாதிரி அவங்க அம்மா தான் கொஞ்சம் யோசிச்சாங்க. பிகாஸ் இது மென்னுக்கு இட் வாஸ் நாட் அ ரைட் இண்டஸ்ட்ரின்ற மாதிரி. பட் தென் டுடே இட் இஸ் அ ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ இட் இஸ் ஆல் சேஞ்ச். உங்களுக்கு அந்த ஒரு 20 இயர்ஸில் அப்படியே ஆரம்பிக்கும் பொழுது தான் அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். யாராவது ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் ஒருத்தர் ஆரம்பிச்சோன்னா பின்னாடி எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணி when you succeed அது நல்லா பண்ணீங்கன்னா then it is accepted. ஸோ அண்ட் இது எப்படி மேம் உங்களுக்கு வந்து ஒரு கேக் வாக்காக இருந்ததா, ஒரு சலூன் ஆரம்பிச்சிங்க, ஸோ உங்களுக்கு வந்து அது எடுத்தெடுப்புலேயே வந்து என்ட்ரி எப்படி இருந்தது? சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை அதுலேயும் சம் ஹர்டல்ஸ்? இல்லை, நிறைய பிகினிங். ஏன்னா நம்ம இந்த ஃபீல்ட்லேருந்தே இல்லையா. ஸோ நானும் பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அப்படியே ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் ஆரம்பித்தோம். அண்ட் கூட வந்து வி ஹயர்ட் பீப்புள். நான் சொன்ன மாதிரி ஃப்ரம் தாஜ்லேருந்தே தான் ஹேட் அ டெக்னிக்கல் பர்சன். அவங்க ஷி வாஸ் ஹேர் பர்சன். அவங்கள தான் ஹையர் பண்ணி அவங்க தான் ரன் பண்ணாங்க. டெக்னிக்கலாக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் டே டு டே ஐ வாஸ் தேர் சப்போர்ட்டிங். ஸோ அந்த மாதிரி தான் இன்வெஸ்டட் அண்ட் ஷீ வாஸ் டெக்னிக்கல். ஸோ அப்படியே ஆரம்பித்தோம். பட் அவங்க வந்து அப்புறமா அவங்க தனியாக ஆரம்பிக்கணும்னு போயிட்டாங்க கொஞ்ச நாள்லேயே. அது ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே அப்படியே ஆச்சு. ஸோ தென் ஒரு நாள் பார்த்தா சலூன் இருக்குது, நான் இருக்கேன், ஸ்டாஃப் இருக்குது, ஒரு ஃபியூ ஸ்டாஃப் இருக்காங்க. பட் அவங்க தான் மெயினாக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டீம் எல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் மாதிரி அசிஸ்டன்ட் மாதிரி அவங்க சொல்கிறத பண்ணிகிட்டு இருக்குவாங்க மாதிரி தானே இருந்தாங்க. ஸோ ஒரு டீம் ஹெட்டாக, ஆமாம், டீம் ஹெட்டு அவங்க தான் எல்லாம். ஸோ அவங்க போனதுக்கப்புறமா நம்ம கஸ்டமர்ஸ் மெதுவாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அவங்களுக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தது. அண்ட் நாங்கள் நிறைய நேச்சுரல்ஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிராண்ட் நேம் நேச்சுரல்ஸ்ன்ற மாதிரி லாட் ஆஃப் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு. இப்போ ஸ்கின் கேருக்கெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயே நிறைய இந்த ஷீக்காக்காயெல்லாம் போட்டு குளிப்பேன். அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் கஸ்டமருக்கும் கொடுக்கணுன்ட்டு ஃபேஷியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேச்சுரல் ஃபேஷியல்ஸ் பண்ணுவோம், ட்ரை ஃப்ரூட் பண்ணுவோம், அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்து நிறைய பேர் வந்தாங்க. அண்ட் நிறைய இன்விடேஷன்ஸ், கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுப்போம். அது பார்த்திங்கன்னா அது சலூன்லேயே அது ஒரு மாதிரி நியூ கான்செப்ட் மாதிரி இருந்தது. ஏன்னா யாருமே சலூன் திறப்பாங்க, கஸ்டமர் பக்கத்தில் இருக்கவங்க வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மார்க்கெட் யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்தில் மார்க்கெட்டிங் எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ சலூனுக்கு மார்க்கெட் பண்ணி இந்த வவுச்சர்ஸ் கொடுத்து அதெல்லாம் பண்ணும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் அதை பற்றி பேசியெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இவங்க திடீர்னு ஒரு நாள் மூவ் ஆகிட்டாங்க. ஸோ அப்புறமா நம்மளே தான் ஃபீல்டில் இறங்கி எப்படி ஒரு இன்னொரு பார்த்துக்கலாம் இறங்கிட்டீங்க. ஆமாம். பட் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் சந்தித்த சவாலில் வந்து ஒன்று சொன்னீங்க, லைக் உங்களோட டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணவங்க வந்து பாதிலே போயிட்டாங்கன்ட்டு. பட் அதை தாண்டி ஃபினான்ஷியலாக அதுவும் போட்ட உடனே நீங்கள் அதை ஆரம்பித்த உடனே நீங்கள் ப்ராஃபிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சிங்களா? இல்லை, எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக அதை ஆரம்பிக்கிறதுக்கே எனக்கு ஃபண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய அலைஞ்சு பேங்க்குலாம் நிறைய பேங்க்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டேன்னா. அப்போ தான் அது பியூட்டி பார்லர்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கடை போடுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் பொறுத்து கொஞ்ச நாள் சொன்னது வந்து கேட்குற கடை போடுவீங்க, லைக் இது வந்து இப்போ தான் வந்து இது பார்லர் சலூன் ஸ்பா அப்படி வந்துடுச்சு. பட் ஆரம்பம் தான் கடை அதான் போடுவீங்க. அடுத்த நாள் கொஞ்ச நாள் பிஸ்னஸ் நடக்கலாம், நீங்கள் மூடிட்டு போயிடுவீங்க. அவங்களுக்கு அதில் ஒன்றும் எக்யூப்மெண்ட்டோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது இல்லை. ஸோ தென் த பேங்க்ஸ் வேர் நாட் வில்லிங் டு ஃபண்ட். அண்ட் அது பார்த்திங்கன்னா ஸோ தட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். பட் அது கொஞ்சம் நிறைய பேங்க்ஸ் எல்லாம் பார்த்து, ஏன்னா நிறைய சொல்லுவாங்க உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் லோன் எல்லாம் இருக்குது ரெடி அப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அது அந்த நம்பிக்கையில் நம்மளுக்கும் கிடச்சிரும்னு பார்த்தோம். பட் அது சர்டன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருந்தது. இப்போது வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் அப்போ வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் வெளியிலலாம் வாங்கி போட்டு அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் கூட இங்கே கிடைக்காது, இம்போர்ட் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் குட் குவாலிட்டி நல்ல பிராண்டட் எக்யூப்மெண்ட்ஸ்னால் அப்போ இட்டலியிலேருந்து வரும்.
ஸோ அப்படி நாங்கள் இட்லிலேருந்து எக்யூப்மெண்ட் ஆர்டர் பண்ணால் அங்கே இட்லி வந்து அவங்க ஒர்க்கிங் டைம்ஸ் வேறு. ஸோ திடீர்னு ஆமாம் இந்தியன் இது அப்புறம் ஒரு 3 months ஏதோ ஒரு சீசன் அப்போ அவங்க லீவு. ஸோ நாங்கள் சலூன்லாம் ரெடி பண்ணிட்டோம், ஷிப்மெண்ட் வர்றதுக்கு ஒரு 1 month அப்படி டிலே ஆயிடுச்சு. ஸோ அதில் அது மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது. பட் அதெல்லாமும் கடந்து எப்படியோ ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. அண்ட் வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சலூன் ஆரம்பிச்சிங்க, அண்ட் அடுத்தடுத்து வளர்ச்சி வந்து உங்களது எப்படி நீங்கள் இதை நீங்கள் லைக் இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்கு? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 700 சலூன்ஸ் இருக்குது. 700. ஆமாம் 700. அப்போ ஆரம்பித்த பீரியடில் உடனே அடுத்த பிரான்ச் அந்த மாதிரி உங்களால் ஆரம்பிக்க முடிஞ்சா, இல்லை நின்று நிலச்சி அதில் சேலஞ்சஸ் எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு அப்படி இல்லை ஆரம்பிச்சிங்களா? ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வரும்போது எனக்கு இங்கே பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே, நீங்கள் ஏன்னா நுங்கம்பாக்கம் அவ்வளோ தூரம் வரணுமே, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆரம்பித்து ஒரு 1.5 2 yearsக்குள்ளே நாங்கள் செகண்ட் பிரான்ச் ஆரம்பித்தோம். பட் செகண்ட் பிரான்ச்சுக்கு என்ன பண்ணோன்னா, எங்கள் வீடு இருந்தது அண்ணா நகரில். ஸோ அங்கே வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டு அங்கே சலூன் போட்டுடலாம். ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ரெண்ட்லிஸ் அண்ட் அந்த மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காதுன்றதுக்காக அங்கேயே இன்டீரியர்ஸ் பண்ணி அது அங்கேயே சலூன் ஒன்று செகண்ட் சலூன் போட்டோம் அண்ணா நகரில். அதுக்கப்புறமா அது ஸ்லோலி பிக்கப் ஆயிடுச்சு. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஃபியூ சலூன்ஸ்க்கு ஐ காட் சம் பேங்க் ஃபண்ட்ஸ். அதுக்கு தான் நிறைய பேங்க்ஸ் போய் ஃபைனலாக ஒரு பேங்க்லேருந்து எங்களுக்கு அப்ரூவ் பண்ணி, ஸோ நாங்கள் ஒரு 3 பிரான்ச்சஸ் சைமல்டேனியஸாக ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஒன்று ஸ்பென்சர்ஸில், அப்புறம் ஆல்வார்பேட், ஸ்பென்சர்ஸ், ஆல்வார்பேட் அண்ட் அடியார். அது எப்படி நீங்கள் ஒரு ப்ரைம் ஏரியாவாக நீங்கள் சூஸ் பண்ணீங்க? நீங்கள் சொன்னது காதர் நவாஸ்கானோட, அதுவும் வந்து பயங்கர ப்ரைமான ஏரியா. அண்ட் ஸ்பென்சர்ஸ், அண்ணா நகர், இப்போ ஆழ்வார்பேட், அது நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பிக்கணும், நல்ல க்ரோத் வரும்னு சூஸ் பண்ணாலும் இட்ஸ் ஸோ ஹேப்பன் அங்கே இடம் கிடைக்கல. நாட் ஸோ ஹேப்பன். வி வர் வெரி பர்டிகுலர். எஸ், வி வர் வெரி கிளியர் தட் visibility has to be there for any brand. So the first thing, saloon or any brand for that matter, it has to be visible. So எங்கே அந்த ப்ரைம் லொக்கேஷன்ஸ் பார்த்து தான் எடுத்தோம். அண்ட் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பென்சர்ஸ் இருந்தது, ஸ்பென்சர்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருந்ததுல. அப்போ ஸ்பென்சர் எங்கெல்லாம் ஸ்பென்சர்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருந்ததோ அதெல்லாம் மேப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அடுத்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணுன்னா அந்தந்த ஏரியா, இப்போ சென்னையில் அப்போ வந்து ஒரு 6 வனமும் இருந்தது மெயின் ஏரியாஸில். ஸோ அங்கெல்லாம் ஓப்பன் பண்ணோன்னு டார்கெட் பண்ணி we were mapped those areas என்னமா. ஓகே ஓகே. அண்ட் வந்து ஃப்ரான்ச்சைஸிங்கிறதும் வந்து ஐ திங்க் நீங்கள் பிராண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு புது கான்செப்டே நீங்கள் இது பண்ணீங்க. எல்லோரும் வந்து நம்ம ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அண்ட் நம்மளோட வளர்ச்சின்னு இல்லாமல் நீங்கள் வந்து ஓகே அது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும், ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கான்செப்ட் வந்து புதுசாக இருந்தது. ஸோ அந்த தாட் உங்களுக்கு எப்படி இது வாங்க? ஃப்ரான்ச்சைசிங் நாங்கள் முதல் போடும் போது இன்ஃபேக்ட் ஹிந்துவில் தான் பெரிய ஆட் போட்டிருந்தோம், 1 page ஆட் ஆஸ்கிங் ஃபார் ஃப்ரான்ச்சைஸ் என்கொயரிஸ். நிறைய என்கொயரிஸ் வந்தது, ஆல்மோஸ்ட் 300 odd என்கொயரிஸ் இன்ட்ரெஸ்ட் வந்தது. பட் ஃபைனலாக வென் க்ளோஸ் பண்ணி வென் யூ கால் அண்ட் திஸ் திங் we hardly got about 2-3 தான் இருந்தது. அண்ட் அதில் வந்து hardly 1 or 2 and final we didn't get anybody because first it was a saloon business. So finally நாங்கள் நினச்சோம், so how do we go forward? ஏன்னா after that திரும்ப to invest was not so easy. So என்ன பண்ணோம், பார்ட்னர்ஸ் மாதிரி we thought of going into partnership. Then எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை கேட்டோம். ஸோ அவங்க எல்லாமோ when they saw it was good. I mean saloon and womenக்கு ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல பியூட்டின்னு. ஸோ they were willing. ஸோ அந்த மாதிரின்னும் போது நாங்கள் இன்னொரு 3-4 பிரான்ச்சஸ் அந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் அப்போ தான் ஃபஸ்ட் அவுட் சைட் சென்னை we started was in கோயம்புத்தூர். ஓகே. அங்கே பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர் ரெண்டுமே. அதுவும் என் கசின்ஸ் தான், என் கசின் சிஸ்டர் இங்கே ஒன்று, அங்கே ஒரு கசின் சிஸ்டர் அவங்க இருந்தாங்க, அவங்களும் இந்த மாதிரி ஆரம்பித்தாங்க. அந்த 2 இடமும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு பிராண்டை வெல்கம் பண்ணுறதுக்கு பீப்புள் வேர் வெயிட்டிங் ஃபார் சம் குட் சலூன். அது இது வந்து நீங்க கொஞ்சம் அப்படியே பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அந்த பீரியட்ல. சோ ஓகே, நேச்சுரல்ஸ்க்கு வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் ஆயிடுதும் போது ஒரு தைரியம் வரும், இல்ல நம்ம பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம் ஆர் எல்ஸ் ஃப்ரான்ச்சைஸி எடுத்தா நமக்கு லாபம் கிடைக்கும்னு. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆமாம், அந்த வேறு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பென்சர்ஸில் எங்களுக்கு சலூன் போட்டிருக்கும் போது நிறைய ஸ்பென்சர்ஸ் அப்போ வந்து அதுதான் மெயின் மால் சென்னையில். ஸோ வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாரும் சென்னை ஸ்பென்சர்ஸ்க்கு வருவாங்க.
ஸோ அங்கே வந்து ரொம்ப பெருசாக நல்லா ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அந்த சலூன், ஒரு மெசனைன் ஃப்ளோரில் போட்டு. ஸோ வந்து பார்த்தவங்கெல்லாம் நிறைய பேருக்கு அங்கே எங்கள் ஊர்லேயும் ஏன் இந்த மாதிரி போடலாம், வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எனக்கு அப்போது we got a lot of opportunities to open in other places. அப்படி தான் இப்போ கோயம்புத்தூர் இந்த எல்லாமே we started expanding. ஸோ கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அப் டு 30-40 + சலூன்ஸ் நாங்கள் பார்ட்னர்ஷிப்பில் தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் தான் பார்ட்னர்ஸாக ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறமா ஸ்லோலி அவங்க எங்கள் ஷேர்ஸை வாங்கிட்டு தே இண்டிவிஜுவலி டுக் இட் அப் அண்ட் தென் ஸ்லோலி ஃப்ரான்ச்சைஸ் என்கொயரிஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்பென்சர்ஸில் வரவங்க வந்து அங்கே வந்து எனக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ தென் வி ஸ்டார்டட் ஃப்ரான்ச்சைசிங். ஸோ நீங்கள் எப்படி கரெக்டாக மானிட்டர் பண்ணுறீங்க? லைக் இப்போது சென்னையில் கிடைக்கிற அதே சர்வீஸ், அதே குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து பெங்களூரில் கிடைக்குதா, கோயம்புத்தூரில் கிடைக்குதா அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி அந்த பேசிக்காக நாங்கள் ட்ரைனிங் இப்போ நெட்ஒர்க்கில் வி ஹாவ் யூனோ த ட்ரெயினர்ஸ், ஏரியா மேனேஜர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அந்த டீம் அவங்க போய் விசிட் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த ஊர்லேயும் அந்த ஏரியா மேனேஜர் இருக்கார், ஹீ வில் விசிட், அவர் சலூன் விசிட் பண்ணுவார். அங்கே அந்த செக்லிஸ்ட் எப்படியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, இதெல்லாம் இருக்கா, பிகாஸ் மெயின் சைனேஜ் ஒழுங்காக இருக்கா, இப்போ உள்ள இன்டீரியர்ஸ் சரியாக இருக்கா, அப்புறம் ஸ்டாஃப் ட்ரெயின்டாக இருக்காங்களா, டீம் சஃபிஷியன்ட் ஸ்டாஃப் இருக்கணும், அவங்க இல்லைன்னா யூ கேனாட் திஸ் திங், ப்ராடக்ட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா, ஹைஜீன் ஃபாலோ பண்ணுறாங்களா. ஸோ இதெல்லாம் அவங்க ஒரு சர்டன் செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க அண்ட் தே ஃபாலோ அப். அண்ட் அவங்களுக்கு எதுனா இல்லைன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கரெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்தந்த ஏரியா கிளஸ்டர் மேனேஜருக்கும் ஒரு ட்ரெயினர் அட்டாச்சாக இருப்பார். ஸோ அவங்க வந்து என்ன ட்ரைனிங் சப்போர்ட் இவங்களுக்கு வேணும்னும் போது அந்த ட்ரைனிங் சப்போர்ட்டும் கொடுத்து பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ எங்கள் டீம் இருக்கிறதால தே மானிட்டர் கம்ப்ளீட்டாக, அவங்க போய் இது பண்ணுவாங்க. நாங்கள் மெயின் சென்ட்ரல் ஆஃபீஸ்லேருந்து வி ஐடென்டிஃபை என்ன மாதிரி சர்வீசஸ் டு இன்ட்ரடியூஸ், என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன கைண்ட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் அவங்களுக்கு பண்ணணும், அது வந்து நாங்கள் இங்கேருந்து வி கீப் மானிட்டரிங். டெக்னாலஜி அண்ட் அப்புறம் இப்போ கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் ஆன்லைன்லேயே வி ஆர் ஏபிள் டு டூ அ லாட் ஆஃப் கிளாஸஸ். இன்ஃபேக்ட் இப்போ அது பார்த்திங்கன்னா அது இட் இஸ் பிகம் ஒன் வே, இட் இஸ் வெரி கன்வீனியன்ட் பிகாஸ் நீங்கள் யூ கேன் ரீச் அவுட் டு மோர் பீப்புள். இப்போ நான் அதுக்கு முன்னாடினா என் ட்ரெயினர் அங்கே போகணும், அப்புறம் அதை பிளான் பண்ணிவிட்டு இந்த டைமுக்கு போகணும், சலூனில் அவங்க அந்த டைம் ஃப்ரீயாக இருந்தால் அவங்க எடுக்க முடியணும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு டைம் கொடுத்துட்றது ஆன்லைன். ஆமாம், நீங்கள் இந்த டைம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா யூ கம் அண்ட் வாட்ச், ஆர் ரெக்கார்டட் இருக்குது, யூ வாட்ச், யூ வில் சி தட் அண்ட் லேர்ன். ஸோ ஒன் வே அது ஒரு பெரிய பூனாக தான் இருக்குது. அண்ட் கோவிட் நீங்கள் சொல்லும் போது இந்த கொஷனும் கேட்கணும் மேம், லைக் எல்லா பிஸ்னஸும் வந்து ரொம்பவே அடி வாங்குச்சு இல்லையா இந்த கொரோனா பீரியடில். ஸோ பார்லர் வந்து நேராக 1-to-1 சர்வீஸ் அப்படி தான் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டைமில் இந்த பிஸ்னஸ் எப்படி கஷ்டமாக இருந்தது? ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிகாஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் இல்லை. அண்ட் எங்களுக்கு ப்ளஸ் நம்ம பசங்கள்லாம் நிறைய பேர் நார்த் ஈஸ்ட்லேருந்து வராங்க. ஸோ அவங்கெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க. ஸோ அவங்களும் ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நாங்கள் ஹாஸ்டலெல்லாம் கொடுத்து இங்கேயே வச்சுருந்தோம், ஏன்னா ட்ராவல் பண்ணுறதும் ஐ மீன் they couldn't travel. ஸோ அது ஒரு ரொம்ப கஷ்டம் விஷயச்சே. பட் சின்ஸ் லக்லி நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் ஒர்க் பண்ணுறதால அந்தந்த ஃப்ரான்ச்சைஸி அவங்கவுங்க டீமு அவங்க இதை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு அது ஒரு பெரிய யூனோ பூனாக இருந்தது. தட் வாஸ் அ பிக் ஹெல்ப். அண்ட் நீங்கள் வந்து நிறைய பெண்கள் வந்து சொந்த காலில் நிற்கிறதுக்காக இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் இது வந்து நிறைய நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. லைக் உங்ககிட்ட எத்தனை பெண்கள் வேணும், அதாவது ஃப்ரான்ச்சைஸி எடுத்தவங்களும் சேர்த்து பார்ட்னர்ஸ் அண்ட் ஸ்டாஃப், உங்கள்கிட்ட மொத்தம் எத்தனை பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்க? அது பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் வந்து மேபி அரவுண்ட் 6,000+ ஸ்டாஃப் இருப்பாங்க. அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ், விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து ஒரு 400+, எங்களுக்கு 600-700 சலூன்ஸில் மோர் தென் 400+ வில் பி ரன் பை விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ். நீங்கள் விமன் சொல்லும் போது ஹவு கான்ஃபிடென்ட் தே பிகம். ஏன்னா அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க வரும்போது அவங்க ஹஸ்பண்டோடு வருவாங்க, ஃபேமிலியோடு வருவாங்க. நிறைய என்னால் முடியுமா, ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருப்பாங்க. என்னால் இது பண்ணேன், நான் நிறைய சப்போர்ட் பண்ணோம், என் கூட இருக்கணும், அப்படியெல்லாம் நிறைய கேட்டுட்டு பண்ணுவாங்க. அப்புறமா கொஞ்சம் அது இறங்கிட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சதும் தென் தே பிகம் வெரி கான்ஃபிடென்ட். அண்ட் அவங்க த வே தே ஹவ் தேர் லுக் ஆல்சோ சேஞ்சஸ். பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் பார்ட் இஸ் விமன். இப்போ வீட்டில் இருக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இதுவும் when they start earning
and the respect that they get, the kind of recognition that they get, it changes their whole outlook towards life also. They become so confident, and then some of them have more than 2-3 branches. The way they handle it is I think very super. And வந்து லைக் இது வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப். வெளிலேருந்து பார்க்கும்போது இது ஒரு கிளாமரஸான ஒரு பார்லர், அந்த பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லும் போது அந்த ஒரு பெரிய ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து செலிப்ரிட்டி மோடில். பட் ரியலி ஹவு டஃப் திஸ் ஜாப் இஸ். இட்ஸ் எல்லா ஜாப்லுமே வந்து கஷ்டம் எல்லாமே இருக்கும். பட் இது வந்து எவ்வளோ இதுக்கு பாசிட்டிவ் ஒரு கமெண்ட்ஸ் நமக்கு வருமோ, இன்னொரு பக்கம் வந்து இதை பற்றியான விமர்சனங்களும் நிறைய வரும். பார்லரில் ஒர்க் பண்ணுறவங்க, பார்லர் வச்சுட்டு இருக்கவங்க, பியூட்டிஷியன்ஸ், அவங்களுக்கு வந்து அது எதிர்மறையான கருத்துக்களும் நிறைய வரும். ஸோ ஹவ் டஃப் ரியலி இட் இஸ். ஆமாம், சி இது வந்து ஆஃப்டர் அ ஃபேமிலி அண்ட் பிசைட்ஸ் டாக்டர்ஸ் nobody loves anybody to touch our skin. So it is a touch business. So இது வந்து the responsibility is very high. நீங்கள் since it's a service industry and அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அவங்க சலூன் they're giving your skin, they're giving your hair போது நீங்கள் உங்களுக்கு additional that much of responsibility we have towards them. So நம்ம அவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுலேருந்து சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து you need to be that much more careful and handle. So that's okay, that's part of the job. Stressful in solla, but you have to be all that more careful and always keep see that அதை பார்த்து ஆமாம் நல்லா பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அதனால் you need to have the right resource people, அது கரெக்டாக ட்ரைனிங். ஸோ அதெல்லாம் தான் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போது ஒரு லாஸ்ட் இன்ஃபேக்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் பூம்ட். அண்ட் எஸ்பெஷலி சவுத்தில் பிராண்ட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். நீங்கள் வேறு எல்ஸ் இந்த நார்த்லலாம் இண்டிவிஜுவல் சலூன்ஸ் தான் இப்போ தான் பிராண்ட்ஸ் ஆர் கம்மிங் அப். சவுத்தில் வந்து பிராண்ட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். ஸோ there is a lot of competition obviously. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இருக்கும்ல staff movement is this thing. So அதனால் you need to have good trained manpower. So that is one big stress in work is to get right manpower and keep them. கரெக்ட். ஸ்ட்ரெஸ்ஸு நாங்களாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு போக்கிக்கணும், சரி ஒரு ஹேர் மசாஜ் பண்ணிக்கலாம், ஒரு பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணலாம் நாங்கள் வரும். பட் வீணா மேம் உங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ன? அதே தான். அப்போ பெண்கள் எல்லாருக்கும் ஒரே புள்ளியில தான் வந்து நம்ம இணையிறோம். ஹெட் மசாஜ் நத்திங் லைக் ரிலாக்ஸிங். அது நீங்கள் அவங்க தலையில் கை வச்சு மசாஜ் பண்ணும்போது யூ ஃபீல் ஸோ ரிலாக்ஸ் அண்ட் ஒரு 10 minutes தூங்கிடுவோம். அதே மாதிரி சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன் ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருந்தால் ஒரு ஃபேஷியல் போய் படுத்துட்டா அவங்க மசாஜ் பண்ணும்போதே அது ஒரு 10 நிமிஷம் யூ க்ளோஸ் யூர் ஐஸ் அண்ட் ரிலாக்ஸ். அதே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா ஷாப்பிங் ஆஃப் கோர்ஸ் இஸ் தேர். ஒரு ரவுண்டு ஸ்ட்ரெஸ் ஆகிடுங்க அப்புறம் அது இல்லை அது வந்து அவர் அவ்வளோ அதிலலாம் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார். ஸோ ஷாப்பிங் அண்ட் விசிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங். ஸோ அண்ட் மேம் வந்து இந்த கொஷின் எதுக்குன்னா, இப்போது முன்ன வந்து சில விஷயங்கள் வந்து கம்பெனி சீக்ரெட் அப்படின்வாங்க, ஒரு சீக்ரெட்லேயே வச்சுருந்தோம். முன்ன வந்து எங்களுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸிங் இப்படி பண்ணது, மேக்கப் செல்ஃப் மேக்கப் எப்படி. பட் இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து டியூ டு திஸ் டெக்னாலஜி அண்ட் இது நிறைய ரீல்ஸ் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து எப்படி ஒரு மஸ்காரா எப்படி போடுறதுலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எப்படி இது பண்ணலாம், ஒரு ஃபேஷியல் வீட்லேயுமே நிறைய அப்படியே கொட்டி கிடக்குது அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? என்னடா அது நம்ம பொழப்புக்கே வேட்டு அப்படி பார்க்குறீங்களா? எஸ், இதுவும் பார்ட் ஆஃப் இது தான். ஐ மீன் யூ கான் கண்ட்ரோல் தட் எனிவேஸ். இட்ஸ் பியாண்ட் யூ. நீங்கள் ஒன்றும் அதுக்கு வி கேனாட் ஃபீல் எல்லாம் எப்படி பண்ணுறாங்களே என்ன பண்ணுறது. பீப்புள் அது இட் பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் அவேர்னஸ். அவங்களுக்கும் வந்து இப்போ நீங்கள் அப்போது அந்த காலத்தில் வர ப்ரைடு நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ நம்ம கமெண்ட் பண்ணிப்போம். எனக்கே அப்படி தான் இருந்தது. அவங்க போட்டதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பார்த்தா அவங்கள்ட்ட மூஞ்சி ஒரு மாதிரி இருந்ததுன்னு போய் கழுவுற அளவுக்கு இருந்தது. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து பிரைட் கிளியர்லி நோஸ் வாட் ஷி வாண்ட்ஸ். என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு அந்த பிராண்டோட தே வில் கம் அண்ட் டெல் யூ ஐ வாண்ட் திஸ் ஷேட். ஸோ ஒன் வே இட் இஸ் ஆல்சோ ஈஸியர் ஃபார் த பர்சன் டூயிங் இட். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இதுதான் அவுட்புட் எனக்கு வேணும், இது மாதிரி தான் எனக்கு வேணும் அண்ட் கிளியராக வந்துடுறாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் குட். நத்திங் ராங் இன் தட். நமக்கு வேலை கொஞ்சம் குறைஞ்சது ப்ளஸ் அவங்களுக்கும் வந்து கிளியர் தே சி. ஸோ தே நோ இதுதான் அவுட்புட் வரணும்னு அவங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ அதனால் we are quite happy but it has both advantage disadvantage. சில பேர் வந்து
ஏன்னா மேக்கப் போடும்போது உங்களை கொஷின் கேட்பாங்களே, இது என்ன பண்ணுறீங்க, இது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, ஏன் விங் இது இப்படி பண்ணினா நல்லா இருக்குமே, ஹேர் இப்படி கேர்ள், நிறைய அவங்க எல்லாமே இதெல்லாம் அது நம்ம we have to be updated. இல்லைன்னா யூஆர் டுடே கஸ்டமர் நோஸ் எவ்ரி திங். இப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட போகும்போது என்ன மெடிசன் சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சுட்டே தானே போய் அவங்கள இது எதுக்கு சாப்பிட்ணுன்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு வரும்போது அவங்க இந்த மாதிரி ஏன் எல்லாமே கேள்வி கேட்கறது ப்ளஸ் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கே சொல்லி கூட கொடுப்பாங்க. ஸோ அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன மேம்? இப்போ வந்து 700+. Yeah. And abroad la nammaloda brand Sri Lanka we have a franchisee, master franchisee anga, so we have about almost 6-7 salons anga pandranga, and then expansion. Besides ipo vanda naanga nariya south la da irukom, we are a very strong southern brand. The 4 southern states la da nariya presence irukku. We want to expand out of the south, north, east, west. இது தவிர எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரிசால ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்குது, லக்னோவில். ஸோ அந்த மாதிரி மீதி இடத்துலையும் இந்தியாவே இஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே நாங்கள் சென்னை இந்த சவுத்தில் சென்னையில் ஒரு 130 or 40 சலூன்ஸ் அது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஊரும் எண்ணி பார்த்தீங்கன்னா we have an opportunity to open more than 3,000-5,000 saloons in the next 5 years in India itself. Plus US-லாம் there are inquiries. இப்போ US is very strong Indian settlements இருக்கிற இடத்துலலாம் there are நிறைய inquiries இருக்கு. ஸோ அதையும் we are in the process of finalizing. அண்ட் மேம் வந்து ஒரு 2 questions இப்போ நம்ம வந்து இன்டர்வியூட எண்டுக்கு வரும். அது 2 question. ஒன்று, நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க பாதிலே வந்து ஃபார் ஸோ மெனி ரீசன், என் குழந்தைய பார்த்துக்கணும், அவன் 10th வந்தாச்சு, குழந்தை 12th வந்துடுச்சு, நான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்தர் அப்படி ட்ராப் பண்ணிடுறாங்க, ஆர்எல்ஸ் ஃபினான்ஷியலாக ஒரு அடி வாங்கும்பொழுது இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது, நஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, ட்ராப் அவுட் பண்ணிடுறாங்க. பட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக 20 years வந்து நீங்களும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ஃபீல்டில், ஃபினான்ஷியலாகவும் லாஸ் ஆகிருக்கலாம் அண்ட் நிலச்சி நிற்கிறீங்க இப்போ 20 years. ஸோ புதுசாக நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற எங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ்? See, you select what is in what your passion is. நீங்கள் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க, பட் that it might not be, and the industry may not be a booming industry at that point of time. So you also need to understand நீங்கள் என்ன பிஸ்னஸில் இருக்கீங்க, while you're selecting it you need to understand that. And also இப்போ வந்து சில டைம் நம்ம ரொம்ப அவசரப்பட்டு ஓகே இது ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருப்பாங்க, எஸ்பெஷலி nowadays people want quick results. ஸோ கொஞ்ச நாள்லேருந்து அப்புறம் சரி ஒர்க் அவுட் ஆகலை, நான் வேறு எதுனா பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது you're jumping too many jobs அப்படி தானே குயிக்காக இது இல்லைன்னா அப்படி மூவ் பண்ணுறாங்க. ஸோ you need to give time. Any business takes its time, but today of course with digital and all these online businesses, it's fast, very fast நீங்கள், and it keeps changing. So you need to be updated. நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கணும். challenges வரும், but I think basically support, sometimes it's emotional support. Maybe you need somebody at a family to tell you okay இது ஒரு ஃபேஸ் தான், இது கொஞ்சம் கிராஸ் ஆகிட்டா சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆமாம், நீங்கள் யூ வில் கிராஸ் த த்ரெஷ்ஹோல்ட். இப்போ கோவிட் டைமில் நிறைய பேர் had to close down, but with little support and okay இன்னும் கொஞ்சம் இது பண்ணோன்னா வந்துடுவோம், அந்த இது வந்ததுன்னா I think people will come. And today இப்போ நிறைய work from home businesses நிறைய வந்து women can take up and do. They just need to see that அவங்க Insta is good enough marketing today. Everything happens through Insta. So அது மாதிரி the opportunity is also very huge that way. நீங்கள் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாமையே you will be able to do good business, and such businesses have grown to huge big size. நைக்காலாம் பார்த்தீங்கன்னா today is a huge business, and அந்த டைம் ஆரம்பிக்கும் போது I don't know if they had such a big vision. ஒரு இது மாதிரி தான் வந்தது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிராண்ட் எல்லாம். பட் இப்போ பார்த்தோன்னா அது lot of home grown brands. அந்த மாதிரி வீட்டிலேருந்து ப்ராடக்ட் பண்ணி பண்ணுறதெல்லாம் இஸ் அ பிக் திஸ் திங் டுடே. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, தென் ஹோம் பேக்கிங், home cooking, so many things that அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 years back கூட you won't think that அதெல்லாம் will become such big businesses today. நல்ல விஷயத்துல வந்து இது ஒன்று, this is one big thing. அண்ட் வந்து ஒரு பியூட்டிஷியன் அண்ட் ஒரு இவ்வளோ
பார்லர் அண்ட் சலூன் அது உங்ககிட்ட ஒரு பியூட்டி டிப்ஸ் கேட்காம க்ளோஸ் பண்ணாக்கா அழகு மேம் லைக் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டால் தான் அழகாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வேண்டாம் லைக் டிஃபைன். No, see, if you look good, you feel good and you feel confident. So it is definitely important that you groom yourself because sometimes நம்ம எதுக்கு அவ்வளோ பண்ணணுமா வீட்டில் கூட கேட்பாங்கல்ல ஏன் இப்போ சும்மா பார்லருக்கு போய் பட் தென் நீங்கள் பார்லருக்கு போய் பண்ணிக்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் டு பியூட்டிஃபை யுவர் செல்ஃப் எக்ஸ்டர்னலி பட் யூ ஆல்சோ ஃபீல் குட் யூ ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப் ஒரு when you present yourself well your confidence level goes up, the way you dress, the way you carry yourself because that's the first impression enga poninglaame that's the first impression. So when you look and feel good you definitely feel more confident about yourself edu pannalume you will have that illana vandu ungalku you are very conscious about how you are iduna I think this gives a lot of what do I say it's not that you're pampering yourself but I think you need to do that to feel good and perform better. நம்ம மேல ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு இதுவும் வரதுக்கு ஓரளவுக்கு நம்ம அழகுபடுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா அழகுபடுத்திட்டு நம்மளுக்கு நல்லா இருக்குல்ல ஃபைனலி இட் இஸ் ஃபார் யோர் செல்ஃப். நீங்கள் தானே உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கலன்னா வேறு யாருக்கு பண்ணிக்கணும்? யூ நீட் டு லுக் குட் இட் நாட் ஃபார் அவுட் சைட் வெல் பட் ஃபார் யோர் ஓன் செல்ஃப் உங்களுக்காக யூ நீட் டு ஃபீல் குட். அண்ட் சூப்பர். அந்த இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. அண்ட் பார்க்குறவங்களுக்கு நிஜமாக ஓகே நம்ம வந்து எல்லோரும் ஒரு அந்த ஸ்டிக்மா ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அழகாக இருந்தால் தான் இது ரொம்ப ஃபேர் இது இருந்தால் அப்படி கிடையாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் தான் நம்ம முகத்தை வந்து இன்னும் அதிக அழகுபடுத்தணும். ஸோ எங்களோட நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ.